Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. நாம் என்ன டேஸ்டியான சுரக்காய் கடையில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான சுரக்காய் கடையல் எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம சுரக்காய் கூட்டு தான் வைப்போம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சுரக்காய் கடையல் செய்ய போகிறோம். இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். வீடே மணக்கும் செய்யும்போது அந்தளவுக்கு ரொம்பவும் டேஸ்டியான ரெசிபி. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செய்கிறதுக்காக இன்றைக்கி நான் ஒரு சுரக்காய் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பிஞ்சாக இருந்தது. இது போல் பிஞ்சாக இருந்தால் நம்ம நடுவில் இருக்க அந்த சீட்ஸ்லாம் எடுக்க வேணாம், அப்படியே நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் முத்தினா போல் இருந்ததுன்னா நீங்கள் அந்த சீட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெறும் காய் மட்டும் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த சீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பிஞ்சாக இருக்குது, ரொம்பவும் சாஃப்டாக இருக்குது. ஸோ நான் அப்படியே கட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்ம சுரக்காய் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இன்றைக்கி நான் இதை குக்கரில் செய்ய போகிறேன். ஸோ ஒரு குக்கர் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணேன். எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு சீரகமும் வரமிளகாயும் சேர்த்து அரைச்சி வச்ச பவுடர் இது 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான். இதுக்காக நான் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி வதக்கி நல்லா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 4 வரமிளகாய் ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். காரம் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா சூடான பிறகு இதுக்காக 2 பெரிய சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நமக்கு நல்லா வதங்கி வரணும். முதல்ல ஆட் பண்ண சீரகம் வரமிளகாய் பவுடர் எப்படி அரைக்கணும், எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு நாங்கள் ஒரு கிச்சன் டிப்ஸ் வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டைம் இருக்கும்போது எங்கள் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே ஒரு 8 பல்லு பூண்டும் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வெங்காயத்தோடய வதக்கி நல்லா வதங்கிடும், நான் மறந்துட்டேன். ஸோ இப்போ ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சுரக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ நமக்கு அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணணும் ஆல்ரெடி நாங்கள் ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். இதையும் எங்கள் சேனல் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்பவும் நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி ஆட் பண்ண உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தது, அதுக்காக தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இது கூட நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா சுரக்காயில் நமக்கு தண்ணி நல்லா விடும். ஸோ குறைவாக ஆட் பண்ணாலுமே போதும். இல்லை நீங்கள் குழம்பு போல் வைப்பீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம குக்கரில் வேக வைக்கிறதோடு சீக்கிரமாக வெந்து வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுக்கலாம். வெயிட் போட்டப்போ நான் ஒரு 2 விசில் தான் விட்டு இறக்குனேன். நல்லா வெந்துடுச்சு. ஏன்னா இது ரொம்பவும் எலசான காய் தான். கொஞ்சம் உங்களுக்கு முத்தனை போல் இருந்ததுன்னா ஒரு 3 to 4 விசில்ஸ் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். அப்படி இல்லை நீங்கள் கடாயில் பண்ணுவீங்கன்னா நல்லா வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். நம்மளோட காய் சூப்பராக வெந்து வந்திருக்கு, நல்லா மேஷ் ஆகுது பாருங்கள். இப்போ நம்ம ஒரு மத்து வச்சு அப்படியே குக்கர்லேயே கடைஞ்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக கடைஞ்சாச்சு. இது தாளிக்கலாம் அவசியம் கிடையாது, நம்ம தாளித்து தான் வேக வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பராக வீடே மணக்கிற அளவுக்கு சுரக்காய் கடையல் ரெடி ஆகிடுச்சு. இது போல் ஒரு முறை செஞ்சு கொடுங்க, எல்லாருமே விரும்பி கேட்பாங்க. இது குழம்பு போல் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். காரம்லாம் அதுக்கு ஏற்றப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு புளிப்பு தேவையில்லை, தக்காளியே போதும் நமக்கு. நீங்கள் கொஞ்சம் புளிப்பாக சாப்பிட்டீங்கன்னா தக்காளி கொஞ்சம் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது போல் நீங்களும் டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான சுரக்காய் கடையில் செஞ்சு பார்த்து உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.